வணக்கம். நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுறேன். மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண சில பெண்கள் சின்ன வயசுல சம்டைம்ஸ் பெரியவளா ஆயிடுவாங்க. அவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு டிராயிங் பெயிண்டிங்கோ போனா நம்ம பழகணும் இல்லையா? வரைஞ்சி பழகினாதான் நமக்கு கை பழக்கம், செந்தமிழ் நான் பழக்கம்னு சொல்ற மாதிரி அந்த கர்ப்பப்பைக்கும் அதெல்லாம் புதுசு. அந்த மாதவிடாய் வருதுங்கிறது புதுசு, கரியணை குழாய் மூவ் பண்றது புதுசு, அந்த பிட்யூட்டரி ஹைப்போதலமஸ் ஆக்சஸ் அதுக்கும் புதுசு. ஸோ அதுவும் பழகணும் ஃபர்ஸ்ட். அதனால கொஞ்சம் இனிஷியலி மாதவிடாய் வரும்போது தள்ளி வரலாம், அதுவும் செயல்பட்டு பழகணும். அதனால கொஞ்சம் தள்ளி வரும், அப்புறம் கரெக்டா ரெகுலரைஸ் ஆயிடும். இது இயற்கை தான். சில பேருக்கு மட்டும்தான் குறைபாடுள்ள கர்ப்பப்பை இருந்து கருவகம் சரியா செயல்படலைன்னா மாதவிடாய் தள்ளி போகும், மாதவிடாய் வராம போகலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் மாதவிடாய் தள்ளி போறதுக்கு இருக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுறேன். மிஸ்டர் லேடிஸ் அவங்களுக்காக என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.